எங்களுடைய கொள்கையும் கோரிக்கையும் கோட்பாடும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பீகார் ஃபார்முலா ரெண்டு விஷயம். ஒன்று, வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி தான் என்று அறிவிக்கப்பட வேண்டும், அதுக்குள்ள கமுக்கமாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதும் ரெண்டும் மிக முக்கியமானதாக புதிய கட்சி கருதுகிறது. எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் 2026 ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு நடைபெறுகிறது. அதற்கு பிறகு எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிப்போம். ஆனால் இந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விடிவுகால் நடக்கணும்னா அது கூட்டணி ஆட்சி மூலமாக தான் நடைபெறும். அதே போல் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் நம்ம அரசு போடக்கூடிய திட்டங்களே முறையாக மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னாலும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும். இந்த ரெண்டு விஷயத்தில் புதிய தமிழக கட்சி உறுதியாக இருக்கிறது. இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில் யாருக்கு இப்போ நான் பதில் சொல்லுங்க. புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களை மது போதை புகை பழக்கங்களிலிருந்து மது போதை புகை இந்த மூன்றிலிருந்து மீட்டெடுக்க வேண்டுங்கிறது புதிய தமிழக கட்சியில் ஆணித்தரமான கொள்கை கோட்பாடுகள். இது யார் உடன்பட்டு வர்றாங்கன்னா அந்த நேரத்தில் இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவுங்க 2026 தேர்தல் களம் நிச்சயமாக மாறும். அது பீகாரினுடைய ஃபார்முலாவுக்கு தான் வருவாங்க, வந்தாகணும். இல்லை, இப்போ நான் எதுவும் பார்க்கலைங்க. இப்போ தமிழ்நாடு மிக மோசமான நிலையும் கவலைக்குரிய வகையில் இருக்குது. இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கிராமத்துக்குள்ளெல்லாம் போனோன்னா ஒரு 10லிருந்து 15% 20% ஆண்கள் மட்டும்தான் குடிக்காம இருக்கிற மாதிரி தெரியுது. பக்கம் எல்லாமே குடித்து அழிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ் சமுதாயத்தை மீட்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னாலே மதுவிலக்கு அமல்படுத்தப்படணும். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சி நடக்கணும்னா கூட்டணி ஆட்சி அமையணும். இது ரெண்டு தான் எங்களுடைய நிலைப்பாடு. மக்களும் அந்த நிலையில் இருக்கிறார்கள். மக்கள் முடிவு அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருங்க. இல்லை, அதாவது இப்போ வரையிலும் நான் இல்லை, அதாவது சில அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுகவை விட திமுக கூட்டணி கட்சிகள் ஏன் இப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவர்கள் அவசியமே இல்லாமல் எஸ்ஐஆருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, அவர்கள் ஒருத்தராவது அந்த படிவத்தை ஃபில்லப் பண்ணிக்கிறாங்களா, படித்து பார்த்தாங்களா? அது அதில் என்ன என்ன குடியுரிமை கேட்டால் என்ன தப்பு? இந்தியாவில் கூட குடியுரிமை தானே வாக்குரிமை கொடுக்கணும். அதில் கேள்வி எந்த இடத்துல கேள்வி? 13 ஆவணங்கள் எங்கே கேட்டிருக்கிறாங்க? நாங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுத்து வந்துக்கிறேன். ஒரு ஆவணமே கேட்கலையே. போன 2002 2005 கேட்டிருக்காங்க, செக்அப் பண்ண கொடுத்தோம். அது போன்ற நியாயமான கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக விடை சொல்லணும், பதில் சொல்லணும், தீர்வு காணும். அடுத்த முறை வருகின்ற பொழுது நான் நேராக பத்திரிகையாளர் சந்தித்து இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. பல பேர் ஒரு இடம் இல்லை 2-3 இடங்களோடு மாறிக்கிறாங்க. அவர்களுக்கு நான் எங்களுடைய புதிய தமிழக நிலைப்பாடு இந்த சீர்திருத்தம் சரியாக நடக்கணும். அதே சமயத்தில் ஒரு தகுதியான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது. அதுக்கு தகுந்த தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு என்ன தீர்வுன்னு பண்ணணும். அதுக்கு ஏதாவது சிறப்பாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அதில் பழசில் ஏதாவது தவறு இருக்குதா, பெயர் மாற்றம் இருக்குதா, இது எல்லாமே தேர்தல் ஆணையம் இது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல தேர்தல் ஆணையம் இருக்குது. அது கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. அதனால தான் நான் 1 மந்த் டைம் கேட்டிருக்கிறேன். இல்லை, கூட்டணி 2026 ஜனவரி 7ஆம் தேதி புதிய தமிழக கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுக்கு பிறகு தான் எங்களுடைய 2026 அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் முடிவெடுப்போம். இல்லை, இன்னும் நாங்கள் யார் யார் கலந்து கொள்றாங்கிறது அடுத்த நான் மீட்டிங்கில் சொல்கிறோம். இல்லை, நான் அது இது இல்லை. நாங்கள் இந்த தேர்தலை பற்றி என்னங்க மாநாடு இப்பொழுது இன்னைக்கு ஆர்ப்பாட்டம். நான் தமிழ்நாட்டில் மதுவில் கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலமே. அதான் ஃபார்முலா.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.